ஐயோ ட்ரெயின் வேறு வர டைம் ஆச்சு. என்ன சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. என்னம்மா ஆயிடுச்சு? ஒன்றும் இல்லைப்பா. பரவாயில்ல சொல்லுங்கம்மா. ஒரு 2 தம்பிங்க வந்தாங்க, நாங்கள் டீ இல்லைன்னு கேட்டோம். ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க. ஏய், உங்களுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லையா? வேலைக்கெல்லாம் போக மாட்டீங்களா? இந்த இருக்குது செத்துலாம்டா இவங்கெல்லாம். சி இல்லைம்மான்னு சொல்லிட்டு போனால் பரவாயில்ல, எங்கள் மனசெல்லாம் கஷ்டமாகுது அவங்க பேசுறது. ப்ரோ, இப்போ தான் ப்ரோ என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டு போனேன். அவங்களாம் ஏன் ப்ரோ பேசுகிறேன்? அவங்களாம் வேற ஆளுங்க ப்ரோ. ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. அப்போ ஏன் ப்ரோ ட்ரெயினில் கை தட்டி காசு வாங்குறாங்க? நீங்கள் போனால் வேலை கொடுப்பாங்க ப்ரோ, ஆனால் அவங்க போன வேலையும் கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. உங்களுக்கு அன்பு காட்ட நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு அன்பு காட்டி ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையுமே நேசிங்க ப்ரோ, யாரையுமே ஒதுக்காதுங்க. எல்லாரையுமே ஒன்றா பாருங்க சரிங்களா? இனிமேல் வேறன்னுலாம் பார்க்காதீங்க ப்ரோ, எல்லாருமே சமமாக பாருங்க சரிங்களா? சாரிம்மா, தெரியாமல் பண்ணிட்டேன். பரவாயில்ல, சாரிலாம் கேட்காதப்பா. உன்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, அப்படி இல்லையா இல்லைம்மான்னு சொல்லிட்டு போயிடு. அது மனசு கஷ்டப்பட்டு பேசாது. சரி நானும் வரேம்மா. ரொம்ப நன்றிப்பா எங்களுக்காக பேசுறதுக்கு. உன்னை போல ஒரு ஆள் இருந்தா போதும், நாங்களும் உங்க கூட அந்த பிறப்பு மாதிரி தான். கண்டிப்பாக ப்ரோ, எல்லாரையுமே சமமாக பாருன்னு உங்களுக்கு யார் ப்ரோ சொல்லி கொடுத்தா? ஃப்ரெண்ட்ஸா இல்லை சொந்தக்காரங்களா இல்லை உங்கள் அப்பா அம்மாவா? யார் ப்ரோ? ஏசப்பா தான் ப்ரோ எல்லாரையுமே சமமாக பாடணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஏசப்பா நம்மளை எல்லாரையுமே ஒன்றா தான் பார்க்குறாரு. நம்மளும் எல்லாரையுமே சமமாக பார்த்து நேசிக்கலாம். ஆமென்.